Daily. Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மார்க்கெட் ரோட்டில் அமைந்துள்ள தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி நிர்வாகத்தை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வங்கியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்ட சாய்வு தளம் மாற்றுத்திறனாளிகள் செல்ல முடியாத அளவிற்கு காணப்பட்டு வருவதால் நிர்வாகத்தை கண்டித்து நகர தலைவர் காளீஸ்வரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை நிர்வாகத்தில் உள்ள காலி பணியிடங்களை உடனே நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளி கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பில் வரும் 14ஆம் தேதி சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உணவு பாதுகாப்பு துறை சார்பில் காரிமங்கலம் மற்றும் பாலக்கோடு தாலுகாக்களில் பணியாற்றும் ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபால் தலைமையில் செயல் விளக்கத்துடன் உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் அடிப்படை பயிற்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரிசிராமணி பேரூராட்சி பகுதியில் தேங்கிய குப்பைகளை அகற்றாத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பேரூராட்சி அலுவலகம் முன்பு பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் கைவிடப்பட்டது. 25 நாட்களா நம்ம அரசராமணி பேரூராட்சி பகுதியில 15 வார்டுகளிலும் குப்பையை தேங்கி கிடக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பேரூராட்சியில பலமுறை தலைவர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் பலமுறை முறையிட்டோம். அவங்க ஏற்கனவே ஹைகோர்ட் போயிட்டு கலெக்டர் உத்தரவுப்படி ஒரு இடத்த தேர்வு செஞ்சு கொட்ட முற்பட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பொதுமக்களுடைய எதிர்ப்பின் காரணமா அந்த இடத்துல குப்பையை கொட்ட முடியாம, அதே சமயத்துல தேங்கிய குப்பைகளை அகற்றி வேற ஒரு இடத்துலயும் கொட்ட முடியாம ஊர் முழுக்க குப்பை அங்கங்க கொட்டி குப்பை மேட காட்சி அளிக்குது. இதனால தொற்று நோய் ஏற்படக்கூடிய அபாயம், துர்நாற்றம், மிகுந்த துர்நாற்றம் நடக்குது. இது ஆர்டிஓ, கலெக்டர், தாசில்தார் இருக்கிற அத்தனை அதிகாரி வரைக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே போய் நேரடியாக முறையிட்டு இருக்கிறோம். தபால் மூலியமா கடிதம் மூலியமா கொடுத்திருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு சிறு நடவடிக்கையும் எடுக்கல. தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதிய உணவை சாப்பிட்டு மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் பள்ளி இருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக மதிய உணவை சாப்பிட்ட 8 மாணவிகளும் அரூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவிகளை வருவாய் கோட்டாட்சியர் சின்னுசாமி, வருவாய் ஆய்வாளர் சத்யபிரியா மற்றும் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் ஆகியோர் நேரில் சென்று மாணவிகள் மற்றும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். கரூர் மாவட்ட பாஜக தலைவராக 2வது முறையாக மீண்டும் பொறுப்பேற்ற செந்தில்நாதனுக்கு எதிராக கட்சி அலுவலகம் அருகிலேயே போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. உட்கட்சியில் அவருக்கு எதிராக நிர்வாகிகள் சிலர் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த போஸ்டரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் மாநில தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் இந்த கூட்டத்தில் 3.5 ஆண்டுகளாக ஊழியர் சங்க கோரிக்கையை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து தொடர் போராட்டங்களை அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மாநில செயலாளர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய 14ஆம் மாநில மாநாட்டிலே கலந்து கொண்டு உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நான் மறுக்கவில்லை, மறக்கவில்லை என்று கூறினார்கள். அதை எண்ணி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டுகளாக இந்த அரசாங்கம் எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்று எதிர்பார்த்திருந்த சூழலிலே இந்த அரசாங்கம் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருவது அரசு மத்தியில் மிகுந்த கோபாவேசத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதை அதிகப்படுத்தும் விதமாக கடந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அன்று தமிழக அரசாங்கத்துடைய நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசாங்கம் அமுல்படுத்தக்கூடிய நிலையில அது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டங்களை ஆய்வு செய்து அமுல்படுத்தப்படும் என்று கூறினார்கள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநராக பதவியேற்றுக் கொண்ட டாக்டர் வீர்சிங் நெகிக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இடைக்கால இயக்குநராக கௌதம் ராய் நியமிக்கப்பட்ட நிலையில் அவருடைய பணி ஓய்வு பெற்றதால் புதிய இயக்குநராக டாக்டர் வீர்சிங் நெகியை மத்திய அரசு நியமனம் செய்து உத்தரவிட்டது.
திருப்பரங்குன்றம் கவன ஈர்ப்பு போராட்டம் குறித்து கோவையில் காட்டூர் பகுதியில் உள்ள இந்து முன்னணி மாநகர் அலுவலகத்தில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், திருப்பரங்குன்றம் சர்ச்சையை தொடர்ந்து கவன ஈர்ப்பு மக்கள் போராட்டம் திட்டமிட்டபடி நடக்கும் என தெரிவித்தார். இதெல்லாம் எதிர்த்து தெரிஞ்சு முருக பக்தர்கள் ஒரு அறப்போராட்டம் நடத்தணும் அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சில மக்கள்கிட்ட நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அங்கே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அரசாங்கமானது இடைஞ்சல் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு யாரெல்லாம் முன்னாடி இருந்து வேலை செய்கிறார்களோ அவங்களெல்லாம் மிரட்டி இருக்கின்றார்கள் காவல்துறையை வைத்து. அதனால் இந்த அரசாங்கத்தை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. காஞ்சிபுரத்தில் 2 அரசு மகளிர் மேல்நிலை பள்ளிகளில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெற்றிச்செல்வி மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், பள்ளி ஆசிரியர்கள், மேலாண்மை குழு உறுப்பினர்கள், அப்பகுதி மாமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரில் ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் பி. மணி தலைமையில் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோஷங்களை எழுப்பி 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டாட்சியர் வாகனம் சிறுமங்கலம் கிராமத்தில் சென்று கொண்டிருந்த போது அந்த வாகனத்தில் எரிபொருள் இல்லாததால் வட்டாட்சியர் வாகனம் பாதி வழியில் நின்றது. பின்னர் அவ்வழியாக வந்த பள்ளி மாணவர்கள் அந்த வாகனத்தை தள்ளிச் செல்லும் அவலநிலை ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரம் வாரச்சந்தையில் 4000 ஆடுகள் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகளின் விலை அதிகரித்து விற்பனையானதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆடுகளை வாங்குவதற்காக சேலம் மற்றும் பல்வேறு மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் வந்து ஆடுகளை வாங்கி சென்றனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சாலைகள் முழுவதும் பனிப்பொழிவு காரணமாக புகை மண்டலமாக மாறி காட்சியளித்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் சாலை தெரியாததால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி தங்களது வாகனத்தில் சென்றனர். மேலும் தொடர் பனியின் காரணமாக சம்பா நெல் சாகுபடியில் பூச்சி தாக்கும் அபாயம் உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து கேரளாவுக்கு செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்த நபரிடம் கஞ்சா இருந்ததால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் உதவியுடன் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் பாலக்காட்டில் வசிக்கும் காஜா உசேன் என்பதும் தெரியவந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மல்லை தமிழ்ச்சங்கம் சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான பெருந்தமிழன் பெருந்தச்சன் விருது வழங்குதல் மற்றும் வாழ்த்து பாடல்கள் மற்றும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. தொடர்ந்து ஈழக்கவிஞர் காசி ஆனந்தன் செய்தியாளர்களிடம், என் வயதில் பாதி காலத்தை அதாவது 43 ஆண்டுகள் தமிழ் ஈழப் போரில் கழித்துள்ளேன் என்றும் தலைவர் பிரபாகரனுடன் 33 ஆண்டுகள் முழுமையாக களத்தில் நின்றவன் என பெருமிதம் அடைவதாக தெரிவித்தார். எனக்கு இப்பொழுது 86 அகவையாகிறது. இதில் பாதி காலம் 43 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலும் 43 ஆண்டுகள் தமிழீழத்திலும் நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் தமிழீழத்தில் நடைபெறுகிற தமிழீழ விடுதலை போரில் தலைவர் பிரபாகரன் தலைமையில் 33 ஆண்டுகளும், அதற்கு முன்பு தந்தை செல்வா தலைமையில் 27 ஆண்டுகளும் நான் முழுமையாக அந்த களத்தில் நின்றவன். இன்றும் முள்ளிவாய்க்காலுக்கு பின்பும் தமிழீழ விடுதலை போரை முன்னெடுத்து செல்வதில் அது போராட்டமாக எங்களுடைய போர் நடைமுறை, வழிமுறை, ஆயுத முறை மாறியிருக்கலாம். ஆனால் உலகெங்கும் வாழ்கிற தமிழீழ அகதிகளாக இருந்து குடியுரிமை பெற்றவர்கள் அனைவரும் தமிழீழ விடுதலை போரை முன்னெடுப்பதில் அக்கறை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை போராட்டம் ஓய்ந்து விடவில்லை. நான் திரும்ப சொல்லி வருகிறேன், விடுதலைக்கான தேவை இருக்கும் வரை விடுதலைக்கான போராட்டமும் இருக்கும்.
சேலம் மாவட்டத்தின் பழமையான கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் 150வது ஆண்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நிகழ்ச்சிக்கான தீபச்சுடரை சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், சேலம் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி, சேலம் மாவட்ட கல்வி அலுவலர் கபீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காரிற்கு வாட்டர் சர்வீஸ் செய்து கொண்டிருந்த சுதாகர் என்ற இளைஞர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சுதாகர் கீழே விழுந்து உயிரிழக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காரிற்கு வாட்டர் சர்வீஸ் செய்த நபர் திடீரென கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமார் சேலம் வடமேற்கு தாவேகா மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சங்ககிரி நகர ஒன்றிய தாவேகா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார் ஆகியோர் திருவுருவப் படத்திற்கு செந்தில்குமார் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் உணவு வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் புதிய தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளராக பதவியேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக பேட்டியளித்துள்ளார். தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட தலைவர் செயலாளராக பொதுச் செயலாளராக தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதற்கு பரிந்துரை செய்த தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் திரு அப்தேசலாம் மற்றும் கழக தோழர்களான எம்பி நன்றியும் 24 ஆண்டுகளாக நான் ஒன்றிய தலைவராக தலைப்பதி மக்கள் பணியாற்றினேன். இப்பொழுது 3 மாதங்களாக 3 வருடங்களாக மாவட்ட தலைவராக இருந்து பணியாற்றினேன். நேற்று முதல் தான் தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளராக அறிவித்திருக்காங்க. பணி சிறப்பான பணியாற்ற நான் அறிவிக்கிறேன். தளபதி அவர்களை 2020 முதல்வர் ஆக்குவதே எங்கள் லட்சியம், அதே எங்கள் குறிக்கோள். கடுமையாக உழைப்போம் என்று. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்லம் என்ற ஆவணப்படத்திற்கான படப்பிடிப்பு எடுக்கப்பட்டது. இந்த படப்பிடிப்பின் போது படப்பிடிப்புக்கு தேவையான மின்சாரம் ஆங்காங்கே அருகாமையில் உள்ள மின்கம்பங்களில் இருந்து முறைகேடாக திருடப்பட்டு வருவதால் இச்சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல்வாதியுமான பன்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தற்போது அரசியல் பணக்காரர்கள் கையில் சென்றுவிட்டது என்றும் ஆளுநர் எதிர்க்கட்சி தலைவர் போன்று செயல்படுகின்றார் என்றும் அரசியலில் தற்போது எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது என விமர்சித்து பேசினார். தற்போதைய அரசியல் தான் பணக்காரர்கள் கைக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. இதில் நமக்கு ஒன்றும் பணியாற்றுகின்ற வாய்ப்பு இல்லை. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி அருகே 3 மானை வேட்டையாடி இறைச்சி விற்பனை செய்த 4 பேரை வனத்துறை கைது செய்து அவர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் வனவிலங்குகளை வேட்டையாடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சேலம் மாவட்ட வன அலுவலர் காஷ்யப் சஷாங்க் ரவி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் 10ஆம் வகுப்பு வரை படித்த போலி பெண் மருத்துவரை மதுரை SS காலனி போலீசார் கைது செய்து வழக்கு பதிந்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவம் பயிலாமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை பார்த்த பெண் கைதான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு போலீஸ் குடியிருப்பு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழுதடைந்த வாகனத்தில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் காரில் எரிந்து கொண்டிருந்த தீயை முற்றிலுமாக அணைத்து தீ மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் தடுத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.